முதல் படத்துல நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் காமிச்சிட்டோம். அதிலிருந்து ஒரு ஜோக்கருக்கு ஒரு ஆரிஜின்ஸ் மாதிரியான ஒரு கதையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு இப்போ 2வது படத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹார்லி குயின் வருவாங்க, லேடி காகா ப்ளே பண்ற கேரக்டர் அவங்க வந்த உடனே இவங்க 2 பேரும் தெரிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் கொளுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு பாடிக்கிட்டு அப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் அதை நான் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கான ஒரு காரணமே ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த படம் வந்து வெறும் இந்த ஜோக்கர் அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சிருந்தாலும் கூட இந்த படம் ஆர்தர் ஃப்ளெக்கை சார்ந்த ஒரு கதை தான். வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் ஒரு மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சீக்வல். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஜோக்கரை பற்றி தான் பேசுகிறேன். அஃப்கோர்ஸ் ஜோக்கருடைய சீக்வல் அதே இயக்குனர் தான், டாட் ஃபிலிப்ஸ் மறுபடியும் பண்ணியிருக்காரு. நடிச்சிருக்கிறவங்க வாக்கின் ஃபீனிக்ஸ், இந்த மாதிரி லேடி காகாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. படம் பேர் ஜோக்கர் ஃபோலியோ டோ. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே பல பேர் இருக்கலாம் இல்லையா? எப்போ எந்த ரூபம் வந்து வெளியே வரும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியுமா? எது கேட்குறேன் அப்படின்னா, ஆர்தர் ஃப்ளெக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் ஆல்ரெடி அறிமுகப்பட்டிருப்பீங்க ஜோக்கர் படத்தில். இப்போது அவர் வந்து இந்த செகண்ட் ஃபிலிமில் சில முறை கண்ணாடியை பார்க்கும் பொழுது அந்த கண்ணாடியிலேருந்து மறுபடியும் அவனை பார்க்குறவன் அவன் கூட ஒரு ஒரு எப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த இன்னொரு கதாபாத்திரமோட, அந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் மீ எனக்கு பிடிச்சிருக்கா? இப்போது அதே ஒரு வெர்ஷனை வந்து உலகமே கொண்டாடுனா, இப்போ ஆர்தர் ஃப்ளெக்குள்ளே தான் ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. இப்போ அந்த கதாபாத்திரத்தை உலகமே கொண்டாடும் பொழுது நீ யார் அப்படிங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் நீ இவனாக ஆகும் பொழுது எனக்கு உன் மேலே ஒரு பெரிய அன்பு வருது அப்படின்னு சொல்லிச்சு இந்த உலகமே அப்படின்னா, அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய குழப்ப மனநிலையை கொடுக்கும்ல. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஒரு பர்சனாலிட்டியே உடையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்களே உங்களை நிறைய கேள்விகள் கேட்டுப்பீங்க. இப்போ என்னுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை தான் இந்த உலகம் விரும்புது அப்படின்னா, அப்போது நிஜமான நான் யார்? அதுவும் கொண்ட என்னுடைய மற்ற பகுதிகளை சேர்ந்த ஒரு உருவமாக நான் ஒருத்தன் இருக்கேன். ஆனால் அவனை பற்றி இந்த உலகத்துக்கு அக்கறை இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனாலிட்டி தான் ஆர்தர் ஃப்ளெக் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த படம் அவனுடைய மூளை அளவில், அவனுடைய பர்சனாலிட்டி அளவில் அவனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்சர்ஸை பொறுத்து பேசக்கூடிய ஒரு ஃபில்மாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜோக்கர் சீக்வல் ஃபோலியோ டோ வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளை பொறுத்து தான் முக்கியமாக நான் பார்க்குறேன். இந்த கான்ஃப்ளிக்டை ஆர்தர் ஃப்ளெக் எப்படி டீல் பண்ணுறான், கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த ஒரு ஃபில்ம் அப்படின்னு சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை நான் நெசசரிலி இது ஒரு விமர்சனமாக நான் சொல்லலை. பல பேர் அப்படி தான் விமர்சிச்சிருக்காங்க. நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோம் இது அது இல்லை அப்படின்றது. அப்படி நான் அதை ஒரு விமர்சனமாக பார்க்கவே இல்லை. நான் அதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமான ஒரு முடிவாகவே பார்க்குறேன். அதாவது நாங்கள் முதல் படத்தில் நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் காமிச்சிட்டோம். அதிலிருந்து ஒரு ஜோக்கருக்கு ஒரு ஆரிஜின்ஸ் மாதிரியான ஒரு கதையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு இப்போ 2வது படத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹார்லி குயின் வருவாங்க, லேடி காகா ப்ளே பண்ணுற கேரக்டர் அவங்க வந்த உடனே இவங்க 2 பேரும் தெரிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் கொளுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு பாடிக்கிட்டு அப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் அதை நான் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கான ஒரு காரணமே ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த படம் வந்து வெறும் இந்த ஜோக்கர் அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சுருந்தாலும் கூட இந்த படம் ஆர்தர் ஃப்ளெக்கை சார்ந்த ஒரு கதை தான். ஸோ படம் பூராக ஆர்தர் ஃப்ளெக் வந்து ஜோக்கராக மாறணுமா இந்த மக்களுக்காக, இல்லை தன்னுடைய இயல்பான அந்த பர்சனாலிட்டியை அது என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் எப்படியாவது சர்வை பண்ண கற்றுக்கணுமா அப்படின்ற ஒரு குழப்ப மனநிலையில் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் அனாலிசிஸ் மாதிரியே நான் பார்க்குறேன் இந்த ஃபில்மை. இது நம்ம எல்லாருமே இதை செஞ்ச ஒரு விஷயம் தானே. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியை வெவ்வேறு மனிதர்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிறது உண்டு. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை. நம்ம யார் உண்மையாக உள்ளுக்குள்ளே அந்த ஒரு முழு உருவமாக நம்ம யார் அப்படின்றத நம்ம என்னைக்காவது நமக்கு தெரியுமா? ஒருத்தரை பார்ப்போம், அவங்க என்கிட்ட இதை தான் எதிர்பார்ப்பாங்க, அவங்ககிட்ட நான் இந்த பர்சனாலிட்டியை காமிச்சா தான் கனெக்ட் ஆக முடியுன்றத சின்ன சின்ன முறைகளில் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு வேலை தான். அது பெரிய அளவில் ஆர்தர் ஃப்ளெக்கை பாதிக்குது. ஏன்னா காத்தம் வந்து அவனுடைய வேறு எந்த பகுதியை பற்றியும் கவலைப்படாமல் நீ ஜோக்கராக கொஞ்சம் வந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும், நாங்கள் உன்னை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்காங்க. ஆனால் அவங்க புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்தர் ஃப்ளெக் என்னதான் மேக்கப் போட்டு ஒரு ஜோக்கர் ஆனாலும் கூட அவன் ஜோக்கர் மட்டும் கிடையாது. ஆனால் இது யார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஹார்லின் குயின்ஸ் எல்லாரும் அவங்களுடைய முழு பேர், அவங்களாக இருக்கட்டும், காத்தமுடைய ரெசிடென்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டிஃப்ரென்ஸில் ஒரு கடுப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கிற மக்கள் பல பேர் இருக்காங்க இல்லையா? இருக்கோன்னு சொல்ல வரேன் பாருங்க. எல்லா சமுதாயத்துலையும் இருக்கக்கூடிய மக்கள் தான்.
அவங்களா இருக்கட்டும், ஏன் நம்மளை கூட சேர்த்தே சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பார்வையாளராக நம்மளுமே ஓரளவுக்கு காத்தம் வாசிகள் போலவே ஆர்தர் ஃப்ளெக்கா ஷாப்பா கொஞ்சம் சட்டுப்புட்டுன்னு ஜோக்கர் ஆரியா நாங்களும் கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் நம்மகிட்டயுமே இருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட நம்ம யாருமே நம்ம ஒரு ஜோக்கரை ரொம்ப ஒரு அந்நியமான ஒரு ஆளாகத்தான் நம்ம பார்ப்போம். அவனுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. அங்கே இருக்கான் பாரு ஒருத்தன், அவன் என்னென்னலாம் பண்ணுறான் பாரு அப்படின்ட்டு நமக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருப்பது போல் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த படமும் ஓரளவுக்கு முதல் படமும் கூட கேட்ட ஒரு கேள்வி வந்து, அப்படியா என்ன அவ்வளோ தூரமா என்ன இந்த ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அண்டர் த ரைட் செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெறியனை கொண்டு வர்றது அவ்வளோ ஒரு செய்ய முடியாத வேலையா என்ன அப்படின்னு கேட்க வைக்கிறதுல. பட் இருந்தாலும் காத்தம் ரெசிடென்ட்ஸ் நம்மளை போலவே ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்க தான் ஆசைப்படுறாங்க. எனக்கு அதனாலேயே டாட் ஃபிலிப்ஸ் எடுத்த முதல் படமும் சரி, இந்த 2வது படமும் சரி, ரொம்ப தைரியமான படம். எஸ்பெஷலி இந்த 2வது படம்னு எனக்கு தோணுது. அதனாலேயே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங்க்டிவ் ஃபீலிங் வருது. ஏன்னா எவ்வளோ சுலபம்ல ஜனரஞ்சகமான ஒரு மார்வலைஸ்டு படம் கொடுக்கறதுக்கு. பட் இருந்தாலும் கூட இல்லை, நான் வேற ஒரு வேலையை ஒன்று செய்ய ட்ரை பண்ணுறேன் இந்த ஜோக்கர் படங்களை வச்சு அப்படின்னு எடுத்ததன் விளைவு தான் இந்த படம். ஸோ அந்த மார்வல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்ததுக்கான ஒரு காரணமும் கூட ஓரளவுக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன்ல. பாப் கல்ச்சரையும் ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணிருச்சுல. என்னென்னா இந்த மாதிரி படங்கள் ஓரளவுக்கு சூப்பர் ஹீரோ சார்ந்த சப்ஜெக்ட்ஸ், சூப்பர் ஹீரோ காமிக்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களை வச்சு படம் வந்தாலே நமக்கே தெரியாமையோ பழக்கப்பட்டதுனாலையோ ருசி கண்ட பூனை போலையோ நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போம், பயங்கரமான ஒரு ஆக்ஷன் எதிர்பார்ப்போம், பிக் லவுட் மியூசிக் எதிர்பார்ப்போம், பிக் ஹீரோ மூமெண்ட்ஸ் எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்படி எதிர்பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு இந்த படம் வந்து அது எதுவுமே நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆக்ஷன் வேணுமா, ஆக்ஷன் இருக்குது, இல்லை ஆக்ஷன் இல்லை. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோ மூமெண்ட்ஸ் வேணுமா, இருக்கா, அதுவும் இல்லை. ஏன் இன்ஃபேக்ட் சட்டன் இந்த படத்தை பொறுத்து யோசிக்கும் பொழுது இந்த ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு ஆர்தர் ஃப்ளெக்கு அவனுடைய ஃபேண்டசியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, அவன் யாரையாவது அடிக்கிறானா, ஒருத்தரையாவது நம்ம எதிர்பார்த்தது போல் கொல்றானா அந்த ஃபிலிமில்? நாட் ரியலி. இன்ஃபேக்ட் நான் பார்த்த தியேட்டரில் வந்து முதன்முறை அவன் கொஞ்சம் மேக்கப் போட்டு ஜோக்கராக வரும்போது எல்லாரும் பயங்கரமாக ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு பயங்கரமாக கையெல்லாம் தட்டி கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பெருசாக சத்தம் காணும் ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிமில். ஏன்னா அங்கே தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மக்களுடைய எதிர்பார்ப்பு இதுவாக இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்தையும் தாண்டி இந்த படம் வேறு ஒன்றாக இருக்கும் பொழுது, அதுவும் பாருங்கள் த்ரில்லர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் அதை. பட் இது த்ரில்லரும் கிடையாது, ஒரு ஆக்ஷன் ஃபிலிமும் கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு மியூசிக்கல் இல்லையா? ஆனால் அந்த மியூசிக்கல் அப்படிங்கிற ஒரு ஜான்ரா முடிவு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு முடிவு கண்டிப்பாக. அண்ட் அது எடுத்ததுக்கான ஒரு காரணம் என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அட் இட்ஸ் கோர் இந்த படத்தை நம்ம ஒரு காதல் கதையாகவே பார்க்கலாம். அந்த ஒரு ட்ராஜிக் லவ் ஸ்டோரி அப்படின்னு நினைக்கலாம். அந்த ஒரு ட்ராஜிக் லவ் ஸ்டோரிக்கான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னாலே ஒரு மியூசிக்கல் தானே ஜான்ரா. அண்ட் ஓரளவுக்கு இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, இந்த ஆர்தர் ஃப்ளெக் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம ஆரம்பத்துலலாம் இந்த படத்தில் கவனித்தோம் அப்படின்னா அவன் பேசவே மாட்டான், வாயே திறக்க மாட்டான், ரொம்ப குவைட்டாக இருப்பான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அடிப்படையாக நமக்கு தேவை என்ன, நம்மளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறத விடுங்க, நம்ம பேசுறது கேட்கணுங்கிறத கூட விடுங்க, நம்ம உயிரோடு இருக்கிறத வேற ஒருத்தராவது பார்க்கணும், அதை வந்து அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் ஹியூமன் எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குல்ல. அது ஆர்தர் ஃப்ளெக்கு முதல் படம் பூராக அவனுக்கு கிடைச்ச ஏமாற்றங்கள் பல. இந்த 2வது படம் அதனால தான் ஆரம்பத்தில் அவனும் பேசுறதில்ல. ஆமாம், நான் பேசி மட்டும் என்ன ஆக போகுது, எவன் என்ன பேசுறது காது கொடுத்து கேட்குறான், எவன் என்னை பற்றி கவலைப்படுறான் அப்படின்ற ஒரு மனநிலையில் ஆல்மோஸ்ட் வாயை திறக்காமல் குவைட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆர்தர் ஃப்ளெக் வந்து இந்த மியூசிக்கல் அப்படின்ற ஒரு ஜான்ரா வழியாக போக போக அவன் பாட கற்றுக்கிறான், அவன் பாட ஆரம்பிக்கிறான். சந்தோஷத்துலேயும் சரி, அந்த லாஸ்ட்டில் ஒரு பிரிவில் ஒரு பாட்டு ஒன்று பாடுவான், ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் விட்டுக்கிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாட்டு. ஸோ அது என்ன ஒரு அழகான ஒரு கவித்துவமான ஒரு டச் தானே. சுத்தமாக பேசாத ஒரு ஆள் வந்து பாட கற்றுக்கிறான் அப்படிங்கிற. ஸோ முதல் படத்தில் நம்ம சொன்னது போல் அவன் தேடிட்டே இருக்கான்ல, அந்த ஒரு வேலிடேஷன் எங்கேருந்து வரும், அந்த அக்னாலஜ்மெண்ட் எங்கேருந்து வரும், அவன் அம்மா கிட்டேருந்து வருமா அப்படின்னா நாட் ரியலி. ஒரு டைமில் ப்ரூஸ் வைனுடைய அப்பா தாமஸ் வைன் கிட்டேருந்து அது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறான், கிடைக்க மாட்டேங்குது. அங்கே இங்கேன்னு தேடி பல ஏமாற்றங்கள் அடைஞ்ச அவனுக்கு ஓரளவுக்கு காத்தம் உடைய வெறிகொண்ட மக்கள் வந்து கொஞ்சம் அந்த தேடுற அந்த வேலிடேஷனை கொடுக்குறாங்க. பட் உண்மையான வேலிடேஷன் அவனுக்கு எங்கே கிடைக்குதுன்னு அவன் நம்ப ஆரம்பிக்கிறான்னா இந்த படத்தில் லேடி காகா ப்ளே பண்ணுற ஹார்லின் குவின்சல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை சந்திக்கும் போது தான் அவனுக்கு உண்மையிலேயே ஓஹோ நிஜமாவே நமக்குன்னு ஒருத்தி இருப்பாளோ
அப்படின்ற ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அண்ட் ஒரு பாடல் பல பாடல்கள் இருக்குது மியூசிக்கல் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஆரம்பத்துலலாம் அதை பற்றி சொல்கிறேன். பட் ஒரு ஒரு பாட்டில் வரக்கூடிய ஒரு வரியே அப்படி தான் இருக்கும். நான் ஒரு காட் அ ஸ்ட்ரிங் ஐவ் காட் த வேர்ல்ட் ஆன் அ ஸ்ட்ரிங் சிட்டிங் ஆன் அ ரெயின்போ அப்படிங்கிற ஒரு வரி. காட் அ ஸ்ட்ரிங் அரவுண்ட் மை ஃபிங்கர், வாட் அ லைஃப், வாட் அ வேர்ல்ட், ஐ எம் இன் லவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி. அதாவது இது கேட்கும்பொழுது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ரொமான்டிக் படம் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? பட் இது பாடக்கூடிய கேரக்டர் யார் அப்படின்னா, பல கொலைகள் செஞ்ச ஒருத்தனும், ஒரு வீட்டெல்லாம் கொளுத்திட்டு உலகம் ஊர் பூரா பொய் சொல்லிட்டு சுத்துற ஒரு ஹார்லின் குவின்சலுக்கும், அவங்க 2 பேருக்கும் மத்தியில வரக்கூடிய ஒரு அன்பிலிருந்து வரக்கூடிய ஒரு பாட்டு. எனவே காதலே ஒரு ஃபேண்டசி அப்படின்ற மாரி சொல்லலாம்ல. எஸ்பெஷலி அந்த ஆரம்ப பகுதிகள்ல. இந்த உலகத்துக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு ஒரு உணர்ச்சி அது. நமக்கு வந்து திடீர்னு ஓஹோ! எங்க சராசரி ஒரு வாழ்க்கையிலேருந்து நம்ம வேற எங்கேயோ அற்புதமான ஒரு அழகான ஒரு உலகத்துக்கு நம்மள ஓரளவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் ஹார்லின் குவின்சலுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. அதனால தான் அவளால ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஃபேண்டசி அப்படின்ற ஒரு விஷயம் அவ எதிர்பார்த்து இருந்தாலும், அது அவகிட்டேருந்து பறிக்கப்படும் பொழுது, அதனால தான் அவளால அது தாங்கிக்க முடியல. ஏன்னா, அந்த காதல் அப்படின்ற அதுவும் ஆரம்ப காதல்லேருந்து நீங்க அந்த ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட், அந்த கனவு உலகத்த, அந்த கனவ கொஞ்சம் நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா, பாக்கி வேற என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. ஒரு மறக்க முடியாத ஒரு இமேஜே இந்த ஃபிலிம்ல. அ அந்த அசைலம்லேருந்து அந்த ஒரு பிரிசன்லேருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தும் கூட, அந்த கேட்ட ஒரு பக்கம் ஆர்தர் ஃப்ளெக்கும் சரி, இன்னொரு பக்கம் ப்ராபப்லி ஜோக்கர்ன்னு சொல்லணுமோ, ஜோக்கரும் சரி, இன்னொரு பக்கம் ஹார்லி குவின் இவங்க 2 பேரும் அத புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில போக கூட அவங்க ட்ரை பண்ணல. ஏன்னா மனதளவுல அவங்க ஆல்ரெடி வெளியில போயிட்டாங்க. இந்த உலகத்தையே தாண்டி எங்கெங்கேயோ பறந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2வது படத்துல டாட் பிலிப்ஸ் எடுத்த ஒரு தைரியமான முடிவு என்ன அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்குற ஸ்பெக்டக்கிள் கிடையாது. ஆம், இது ஒரு இவெண்ட் ஃபில்டு ஃபில்மா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது வாங்க நம்ம ஆர்தர் ஃப்ளெக் அப்படிங்கிற ஒரு ஆளுக்குள்ள கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் அவனை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்த ஒரு ஒரு முயற்சி தான் இந்த 2வது படம். மியூசிக்கல் அப்படின்னாலே அதுவும் லாலா லேண்டை பற்றி யோசிக்காமல் எப்படி இருக்க முடியும்ல. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 2 பேருடைய அவங்க கனவுகளையும் அவங்களுடைய அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க பேஷனை பொறுத்து அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கல்ல இது அதனுடைய நேர்மாறான ஒரு ஆப்போசிட். அதில் ட்ரீம் அப்படின்னா இதில் நைட் மேர்ன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ஆம்பிஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு மாதிரி சைக்காசிஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்னதான் இந்த ஐடியா வந்து ரொம்ப தைரியமான ஒரு ஐடியாவாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக திருப்தியை கொடுக்காத ஒரு ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல சிக்கல்கள் கூட இருக்குது இதில். ஒரு பக்கம் ஆர்தர் ஃப்ளெக்கை பொறுத்து நமக்கு தெரிய வேண்டியது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம முதல் படமே நமக்கு நிறைய சொல்லிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அவனுக்கு சின்ன வயசில் அவன் பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், அவனை இந்த சமுதாயம் எப்படி நடத்துது அப்படிங்கிறதாக இருக்கட்டும், அவனுடைய உறவுகள் சார்ந்து எப்படி இருக்குது, அவனுடைய டெஸ்பரேட் நீட் ஃபார் அ கம்பேனியன், ஸோ அவனுடைய ஓவரால் டிப்ரெஷன், அவனுடைய மென்டல் இல்னஸ், இதெல்லாம் பொறுத்து அவனுடைய டெல்யூஷனல் ஸ்டேட், இதெல்லாம் பொறுத்து நமக்கு ஓரளவுக்கு முதல் படமே நமக்கு சொன்ன பொழுது, இந்த படம் புதுசாக இன்னும் எந்த ஸ்பேசஸ்க்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகுது அப்படின்ற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் மியூசிக்கல் அப்படிங்கிறதுனால இன்னும் என்ன சொல்கிறது, பலமுறை கொஞ்சம் ஆரம்பத்தில் ரொம்ப சீம்லெஸ்ஸாக இன்டிகிரேட் பண்ணது போல் தெரிஞ்சது எனக்கு. இது வந்து நிஜமாவே இங்கே ஒரு பாட்டு வருதா இல்லை டயலாக்ஸா அப்படிங்கிற மாதிரியான அவ்வளோ ஆர்கானிக்காக இருந்துச்சு. பட் போக போக அப்படி இல்லை இந்த ஃபிலிமில். இன்ஃபேக்ட் முதல் படத்தையும் 2வது படத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, முதல் படத்தில் அவங்க ஞாபகம் இருக்குல்ல, அவர் 3 கொலை பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அவன் தனியாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பான். இந்த படத்தில் ஓரளவுக்கு அதே ஒரு காட்சியோடைய வேற ஒரு பகுதி நமக்கு காமிக்கப்படுது. என்ன அப்படின்னா, அவன் அங்கேருந்து எடுத்து அதே இடத்துல அவன் தண்ணி எடுத்துட்டு அவன் மூஞ்சியை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான், மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இனவே அது ஒரு மெட்டஃபராகவே நம்ம பார்க்கலாம் இந்த 2 படத்துக்குமே. அது எப்பேற்பட்ட படம் அப்படின்னு சொல்கிறதுக்கும், இது எப்பேற்பட்ட படம் அப்படின்னு சொல்கிறதுக்குமே இந்த காட்சி உதவுது. பட் கேள்விகள் நிறைய கேட்கலாம் கண்டிப்பாக. விமர்சனங்களும் வைக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லின் குவின்சல் அவங்களுடைய கதாபாத்திரம் ஏன் இன்னும் ஒரு ஆழமான கதாபாத்திரமாக எழுதப்படலை? ஏன் அவங்க சும்மா ஒரு ஜோக்கருடைய ஒரு ஃபேன்கள் அப்படின்ற ஒரு சென்ஸ் மட்டுமே நமக்கு கிடைக்கிறதே ஒழிய, மற்றபடி நமக்கு அவங்கள பற்றின ஒரு புரிதல் பெருசாக ஒன்றும் மேம்பட்ட மாதிரி தெரியல. அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்னொரு சைடில் வந்து பாடல்கள் இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபில்ம் அந்த அந்த ஃபேண்டசிக்காக எழுதப்பட்ட 1-2 பாடல்களில் அது எந்த அளவுக்கு கதையை நகர்த்துது, நமக்கு புது விஷயங்கள் ஏதாவது புரிய வைக்குதா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஓரளவுக்கு ஆமாம், நம்ம மார்வலால் ஓவரால் நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன்ஸ்னால ஒரு விதமான சினிமாவை, சூப்பர் ஹீரோ சினிமாவை நம்ம எதிர்பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஒரு அந்த மாதிரி மக்களாகவே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த மாதிரி ஒருத்தனை
ஒரேடியாக வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். என்ன பார்த்துக்குங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவையா இந்த ஃபிலிமுக்கு அப்படின்றதும் யோசிக்க வைக்குது. ஓடுறது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த படத்துலையும் சரி, முதல் படத்துலையும் சரி, ஆத்தர் ஃப்ளெக் ஓடுற ஒரு கெயிட், அந்த போஸ்டர் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வித்தியாசமான ஒரு மெமரபிளான ஒரு ரன். அவன் வெறும் சும்மாவா ஓடுறான்? அவன் ஓடினேன்றது போல அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையிலேருந்து ஓட முயற்சி பண்ணுறான். அவனுடைய அவனுடைய கடந்த காலத்திலிருந்து ஓட முயற்சி பண்ணுறான். அந்த சமுதாயத்திலிருந்து ஓட முயற்சி பண்ணுறான். ஸோ ஸோ அர்த்தமுள்ள படம் தான் கண்டிப்பாக. சும்மா ஏதோ எடுக்கணுமேனு எடுத்த ஒரு சீக்வல் இது டெஃபினெட்லி இல்லை. அண்டு கண்ணாடி அப்படின்றது நம்ம ஆரம்பத்தில் பேசியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் நமக்கே ஒரு ஒரு விதமான ஒரு கண்ணாடியை காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஏன் உங்களுக்கு ஜோக்கர் தான் வேணுமா? அந்த ஜோக்கர் அப்படின்ற ஒரு பர்சோனா தான் உங்களுக்கு தேவையா? அந்த ஆக்சுவல் ஆள் யார், என்ன, அவன் பட்ட கஷ்டம், அவனுடைய உளவியல் ரீதியாக அவன் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் இவ்வளோ சொல்லியும் கூட உங்களுக்கு ஜோக்கர் தான் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குது. பல பாடல்களில் இன்னொரு பாட்டோடைய ஒரு வரியே ஓரளவுக்கு அப்படி தட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட், த நேச்சர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டே கிரிட்டிக் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு தான். அதில் வரக்கூடிய ஒரு வரி வந்து த கிளவுன் வித் ஹிஸ் பேண்ட்ஸ் ஃபாலிங் டவுன், தட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த படம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, அது இல்லை அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் இல்லையா அப்படின்னு தான் கேட்குது. அதற்கான பதில்கள் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? உங்களுக்கு இந்த படம் மேலே இருக்கக்கூடிய தாட்ஸ் என்ன, விமர்சனங்கள் என்ன? கண்டிப்பாக காமெண்ட்ஸில் விடுங்க. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் ஜோக்கர் ஃபோலியோ 2. மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூக்கு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.